இந்த புரோகிராமுடைய பேர் வந்து ரைஸ் ஆப் அ கோல்டன் ஏஜ். ஒரு அற்புதமான பொற்காலம் நமக்கு உதயமாக போகுது. ஆரோக்கியத்துல, ப்ராஸ்பரிட்டியில, ஒரு நல்ல ஹேப்பினஸ்ல நாம், நம்ம குடும்பம், நாமும் மிகப்பெரிய அளவுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்தை அடையிறதுக்கான நிகழ்ச்சியாக இது இருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு ஸ்லைடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. கவனிச்சுட்டு வாங்க. இதுல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் அதை பத்தி பேச போறோம். இது எல்லாருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் திரும்பி ஒரு ரிவ்யூக்காக நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு கேரியர் ப்ராப்ளம். இன்னைக்கு காலையில ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு. ஒரு டிப்ளமோ முடிச்ச தம்பி, சார் எனக்கு வேலையே கிடைக்கல, இதுக்கு வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு இங்கே மீட்டிங் கூப்பிட்டு இருந்தேன். வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. பட் நான் அவருக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ கேரியர் ப்ராப்ளம், பயங்கரமான வேலை பிரச்சனை இருக்கு. டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 12,000 மிடில் மேனேஜர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற பல விஷயங்கள், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஈவன் நான் கிளாஸ் எடுக்கக்கூடிய நானே ஒரு பீரியடில் எல்எம்டபிள்யூவில் என்ஜினியராக இருந்து அதுக்கப்புறம் இங்கே கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் கூட நானும் விஆர்எஸ்ல வந்தவர் தான். அப்போ இந்த கெரியர் ப்ராப்ளத்தில் எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஆக்டிவான நேரத்தில் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தளர்ந்து போன நேரத்தில் நம்ம வேலையிலேருந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் கடந்த பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் கெரியர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. காலேஜஸ் எக்கச்சக்கமாக இருந்தாலும் கூட வெளியே வரும்போது வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியுது. பல பேருடைய ஜாப்பு இன்னைக்கு இழந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து பிஸ்னஸ் ப்ராப்ளம். இதில் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ் பீப்புள் தான், ஒரு 5% ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். எல்லா பணத்தையும் அவங்க தான் வச்சிருக்காங்க, உண்மை. ஆனால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி வைக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம்தான், பட் பணம் கொளிக்கிற ஒரு விஷயம். அப்போ ரிஸ்க் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இருக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி பேச போகிறோம். அப்போ ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள், சின்ன சின்ன கடைகள்லாம் பெரிய பெரிய மால் வந்த அப்புறம் அந்த பாதிப்பை அவங்க அடைஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்கள் வந்து இப்போ பெரிய மாலில் போயிட்டு அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு, அப்போ அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா துணிக்கடைகளில் மதியம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய மாற்றத்தில் சின்ன சின்ன கடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஏற்படுதுன்னா கெரியர் பிரச்சனை, பிஸ்னஸ் ப்ராப்ளத்தில் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல வர முடியலை. அப்போ ஒரு பெரிய சேலஞ்சு, மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த இடத்துல மீட் பண்ணக்கூடிய இடத்துல அடுத்து என்ன வருதுன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருது. ஃபேமிலியிலையும் சரி, வியாபாரத்தில் பணம் வாங்கியிருப்போம் அங்கேயும் சரி, நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அதன் மூலமாக என்ன ஆகுது, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெல்த் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருது. வேலைக்கு போனால் அங்கே வந்து நைட் ஷிஃப்ட்டு, ரொம்ப பொல்யூஷனான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோம், ஹெல்த் ப்ராப்ளம் வருது. ஸோ இதில் அடிப்படை இத்தனை விஷயத்தில் ஃபைனல் என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட்டிவிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிற நம்ம மூளையினால் ஒரு நல்ல விஷயத்தை திங்க் பண்ணி அடுத்த முன்னேற்றத்துக்கு போக முடியாமல் ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை உருவாகுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இல்லை பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்கக்கூடிய எல்லாரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுல தான் இருப்பாங்க ஒழிய புதிய ஒரு சிந்தனையில் ஒரு வியாபாரத்தை பண்ணக்கூடியதில் ரொம்ப ரேராக இருக்கும். இத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இருக்கலாம், இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் இந்த 6 இதில் வந்து ஒரு இடத்துல நம்ம இந்த பிரச்சனையை சந்திச்சு தான் தீரணும். அப்போ இதுக்கு தீர்வாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு செக்யூர்டு இன்கம், பார்ட் டைம் இன்கம், அடிஷனல் இன்கம் அப்படிங்கிற மாதிரி வாரன் பப்பட் சொல்லுவார், எல்லா முட்டையும் ஒரே கொடியில் போடாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அடிஷனலாக நாங்கள் என்ன ஒரு வேலையில் இருந்தால் சரி, ஒரு தொழிலில் இருந்தாலும் அடிஷனலாக ஒரு பலமான செக்யூர்டு ஏரியாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கையில் கூட வச்சுக்கிறது நமக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கை கொடுக்கும். அந்த விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம கோல்டன் ஏராவில் இருக்கோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு பக்கம் வேலைக்கு போனால் வேலை போனாலும் இன்னொரு பக்கம் இருக்குது. பிஸ்னஸில் பாதிப்பு இருந்தால் புதிய பிஸ்னஸ் ஏற்படுத்த முடியும். கொரோனா காலங்களில் பல பேருக்கு பிஸ்னஸ் வந்து பிரச்சனையாக மாறி, ஆனால் பல பேருக்கு புதிய பிஸ்னஸ் கிடைச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பீரியடில் அதே நேரத்தில் கூட பல பேர் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது எப்பயுமே ஒரு சேலஞ்சு பீரியடில் கூட நடக்கக்கூடிய வியாபார வாய்ப்பை, வருமான வாய்ப்பை நம்ம கூட எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வந்து பணப்பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
அதுக்கப்புறம் யோசனை பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறதாகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாமே நடக்கும். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அதை எப்படி கொண்டு வர்றது? அடிஷ்னலாக எந்த சேலஞ்ச் இருந்தாலும் எப்படி கொண்டு வர்றது? இப்போ பணம் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்போது ஹெல்த் நிச்சயமாக மறுபடியும் நமக்கு கிடைச்சிரும். ஹெல்த் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம், பணமும் சரி ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டும் போயிடுச்சுன்னா, ஹெல்த் போச்சுன்னா பணம் சம்பாதிக்க முடியாது, பணம் போச்சுன்னா ஹெல்த்துக்காக ஒரு நல்ல உணவு எடுக்க முடியாது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தது தான். அதனால இந்த ஹெல்த் வெல்த் அப்படிங்கிற இந்த விளையாட்டில் நம்ம ரெண்டுக்கும் ஈக்குவல் மார்க் தான் போட முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாமினன்ட் ஃபேக்டராக இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுப்பாக சீரியஸாக இருக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெல்கம் பண்ணுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கும். ஹெல்த் வெல்த் அண்ட் ஹேப்பினஸ் எல்லாமே நிறைவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தீங்கன்னா ஒன்று ஹெல்த் போயிடும், வெல்த் வரும். இல்லை அந்த வெல்த் சம்பாதிச்சப்புறம் ஹெல்த்துக்காக அந்த வெல்த் இழக்க வேண்டியிருக்கும். இது நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்து அதில் பாதிக்க அடைஞ்சு அது போய் ஹாஸ்பிட்டலில் போய் வேற ஒரு பிரச்சனையில் எல்லா பணத்தை இழந்த எத்தனையோ பேரை நாங்கள் அடுத்த 18 வருஷமாக பார்த்துருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸாக இருக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கணும், பணமும் சம்பாதிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் டைம் ஒதுக்குறதுக்கு டைம் ஃப்ரீடம் வேணும். அப்போ தான் ஹேப்பினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வேலை 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 வேலை, பிஸ்னஸ் 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 அப்படிங்கிறது வாழ்க்கையே கிடையாது. கூட வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அப்போ ஃபேமிலிக்கும் ஒரு டைம் ஒதுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஒதுக்கணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை. ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு ஃப்ரீடம் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரீடம் ஃபார்முலாவுக்கு பேர் லீவரேஜ். இது வந்து மிகப்பெரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஏதோ வகையில் நீங்கள் எந்த இன்கம் சோர்ஸில் இருந்தாலும் இந்த லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மில்லியனர், பணக்காரர், வெல்த் கிரியேட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் அன்றாட வாழ்க்கை எப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் டைப் தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த லீவரேஜ் அப்படிங்கிற ஃபார்முலா பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியும். இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு தெரியலை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க, தெரிஞ்சவங்களும் கேளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, ஃப்ரீடம் ஃபார்முலாவை நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கோல்டன் எரா அதை நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் இங்கே 4 கட்டங்கள் இருக்குது. இந்த 4 கட்டங்களை நம்ம கொஞ்சம் பேசுவோம். இந்த 4 கட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா, இடது பக்கம் வலது பக்கம் பிரிச்சிருக்கோம். அதில் இடது பக்கத்தில் வந்து மேலே இ கீழே எஸ், வலது பக்கத்தில் மேலே பி கீழே ஸ்மார்ட் பிஸ்னஸ் 4 லைஃப்னு போட்டிருக்கேன். இடது பக்கம் வாங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நானும் ஒரு காலத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். நான் டயத்தை கொடுக்குறோம், நமக்கு வருமானம் வருது, கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வரும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ப்ரொமோஷன் வருமானு சொல்ல முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், ஒரு முறை போனஸ் கிடைக்கும். பல நேரங்களில் இந்த வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கே ஒரு மனிதன் இருக்கிறாரு, இவருக்கு அந்த டயத்தை கொடுத்தால் பணம் வருது. அப்போ வேலைக்கு போகலைன்னா பணம் வராது. அப்போ இவருக்கு பணம் லீவரேஜ் ஆகாது. இவருடைய உழைப்புக்கு மட்டும்தான் ஊதியம் வரும். ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அடுத்த வருஷம் 52,000, அதுக்கப்புறம் 54. ஆனால் விலைவாசிகள் எப்படி கூடிட்டு இருக்கு அப்படின்னா சம்பளத்தை விட பல மடங்கு கூடிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு தங்க விலையாகட்டும், ஒரு காஃபி டீ விலை கூட பாருங்க 200% ஏறிடுச்சு. அப்போ மெடிக்கல் செலவுக இதெல்லாம் பார்க்கும்போது வேலைக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கை அது அன்றாடம் காட்சி என்ற அடிப்படையில் தான் இருக்கும். அது ஒரு சில ஒரு பெர்சன்டேஜ் பீப்புள் விட்டுருங்க, பாக்கி 99% பீப்புள் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையில் ஒரு வேலை பார்க்கறது. ஒரு டாக்டர் வந்து கன்சல்டேஷன், ஒரு ரூமை போட்டு கன்சல்டேஷன் பண்ணுறாரு. ஒரு வக்கீல், பெட்டி கடைக்காரர், சின்ன பெட்டி கடைக்காரரு, இந்த பஞ்சர் கடைக்காரரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பல கோணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்க்கும்போது செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க உழைச்சா தான் காசு. இவங்க உழைக்கலை என்றால் காசு வராது. லீவரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருக்கும், ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் ஆகிற வரைக்கும் இருக்காது. காரணம் என்னன்னா இவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு மார்க்கெட்டில். ஸ்கில்லை வச்சு தான் இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டுன்ற அந்த வண்டி ஓட்ட முடியும். அந்த ஸ்கில் அப்படிங்கிற இடத்துல ஒரு போட்டி வரும் பொழுது அப்டேஷன் பண்ணலைன்னா இந்த ஃபீல்டு அவுட் ஆகிடுவாங்க. அதனால இது வந்து டைம்ஸ் ஈக்குவல் டு மணி தான். மேலே உள்ள ஜாபும் டைம்ஸ் ஈக்குவல் டு மணி தான். ஸோ இவங்களுக்கு லீவரேஜ் பணம் பெருகக்கூடிய விதி கிடையாது. இந்த சைடு இருக்கிறவங்க 95% பீப்புள் ஆர்டினரி பீப்புள்.
ரைட் சைடு வாங்க. பீப்புள் ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்காக மக்கள் வேலை செய்வாங்க. நீங்க யாரு? ஒரு பிசினஸ் மேன். ஒரு மூலதனம் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. இங்க நீங்க உங்க ஊர்ல புதுசா வேற ஊர்ல இருந்து வந்தவங்களும் பார்த்துக்கலாம். உங்க ஊர்ல ஒரு ஜவுளி கடை இருக்கு, அதுல பல பேர் வேலை செய்யறாங்க. உங்க ஊர்ல மில்லு இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, பல பேர் வேலை செய்யறாங்க. அப்போ அவங்களுடைய டைம் லீவரேஜ் ஆகி அந்த முதலாளிக்கு பணமா போகுது. அவங்க வேலை செய்யறாங்க, ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, விற்கிறாங்க, பணமா வருது. இது ஒரு லீவரேஜ் மெத்தட். ஓனர் வந்து ஒரு நாள் 8 மணி நேரம் செலவு செய்கிறாரு, 1000 லேபர்ஸ் இருக்காங்க, 8000 மணி நேரம் அவருக்கு போகுது. 3 ஷிஃப்ட்ல ஓடுதுன்னு என்ன ஆகும் கணக்கு போட்டு பாருங்க. ஸோ இந்த லீவரேஜ் பிசினஸ் பீப்புள் கிடைக்குது, பணக்காரர் ஆகுறாங்க. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. பெரிய இன்வெஸ்ட் பண்ணணும், போட்டியை சமாளிக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு பொருள் தயாரிச்சிட்டு இருக்காரோ அது மார்க்கெட்டில் தொடர்ந்து தேவை இருக்கிறா தேவை இருக்கா, அதை ஏதாவது அப்டேட் பண்ணலாமா, போட்டி வந்திருக்கா, கண்கொத்தி பாம்பா இருக்கணும். அதனால இங்கே லீவரேஜ் ஆகும், ஆனால் ரிஸ்க் இருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட்டு லேபருக்கு, அந்த வாடகை இல்லை சொந்த பில்டிங்னால கூட மெயின்டெனன்ஸ் சார்ஜு, இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும். பட் அதுலேயும் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு பியூட்டி. ஓகே, இது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நான் வந்து அந்த லெவலில் இல்லை, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை. நான் என்ன பண்ணலான்னா, அதுக்கு தான் நம்ம ஒரு அற்புதமான வாய்ப்பை பார்க்குறோம். இது வந்து ஓப்பனாக பேசுவோம். என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை இன்னைக்கு ஃபீல்டில் கொஞ்சம் வேற ஸ்டைலில் மக்களை எ- என்ன சொல்லலாம், அந்த சதுரங்க வேட்டை மாதிரி வேலைகள் நடந்திருக்கு. அதில் பல பேருக்கு வந்து ஒரு பீரியடில் இருந்த ஒரு மரியாதை குறைஞ்சதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மரியாதையை மீட்டு உண்மையிலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்ற புரியக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. நேரடி விற்பனை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தாங்க பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. ப்ரொடக்ஷன் எது வேணால் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ண தெரியல அந்த கம்பெனி திவாலாயிடும். அப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு ஃபீல்டில் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி, சேல்ஸ் மெத்தடாலஜியில் ஒரு ஹையஸ்ட் வெர்ஷன் சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, இனி ஒருத்தர் அந்த பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாருன்னா, அவர் தனக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து அதை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுறாரு. அப்போ அந்த கம்பெனி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டேர்ன் ஓவருக்கு தகுந்த பணம் கொடுக்குது. இவ்வளவுதான். ஒரு கம்பெனிலையும் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கும். மேனேஜர், கீழே சூப்பர்வைசர், ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த பிரமிடு தான் இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லையா, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே ஒரு கம்பெனியோட வாய்ப்பு தான் எடுத்து பண்ணுவோம். அப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்போ அடுத்து உங்களுக்கு கிடைக்குது என்றால், நீங்கள் என்னை விட மேலே வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு. ஆனால் கம்பெனியில் அது சான்ஸ் கிடையாது. யாருமே ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மீறி வரக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபோர் லைஃப் வாய்ப்பை பார்க்க போகிறோம். அதில் அந்த ஃபோர் லைஃப் நிறுவனத்தை கூட நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவங்களுடைய ஒரு அற்புதமான பொருளை உலகத்திலே தலை சிறந்த ஒரு நிறுவனம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லையா, அவங்க கூட நம்ம ஒரு பார்ட்னராக, நம்ம வேலைக்காரர் கிடையாது, வி ஆர் நாட் அ லேபர், நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பார்ட்னர். ஸோ நமக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அந்த அடிப்படையில் பீப்புள் ஒர்க் ஃபார் தெம், அவங்களுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த வியாபாரத்தில் நீங்கள் உங்களுக்காக தான் வேலை செய்ய போகிறீங்க, அவங்க அவங்களுக்கு தான் வேலை செய்ய போகிறாங்க. அதனால இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு லேபர் சார்ஜ் கொடுக்க போகிறதோ எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அது கம்பெனி தான் கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது, இதில் டைம் லீவரேஜ்னு சொல்லக்கூடியது. உங்கள் டீமில் பல பேர் உள்ளே வருவாங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா தெரியும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறோம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனியா, ப்ராடக்ட் மக்களுக்கு தேவையா, ஒருத்தான ப்ராடக்டா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்னைக்கு லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருந்தாலும் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இம்யூனிட்டிக்கான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. உங்க ஊர்ல நீங்க மட்டும்தான் ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, அந்த பொருளுக்கு பயங்கர டிமாண்ட் இருந்தால் எல்லாரும் உங்ககிட்ட தானே வந்து ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு ஒரு டீம் growth, ஆர்கனைசேஷன் growthல நமக்கு டைம் லீவரேஜ் ஆகும். டைம் லீவரேஜ் ஆகும்போது நம்மளுடைய இன்கம் லீவரேஜ் ஆகும், growth ஆகும். இதுதான் இதனுடைய அந்த லீவரேஜ் ஃபார்முலா. உங்களுக்கு தெரியும், லைட்டை தொட்டு தான் காட்டுறோம். ஸோ இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிள் எது அப்படின்னா ஃபோர் லைஃப் ரிசர்ச். இதில் ஃபோர் லைஃப் ரிசர்ச்சை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் ஒன்று சர்வீஸ் பண்ணி ஆகணும், இல்லை ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி ஆகணும், இல்லை ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே ஒரு ப்ராடக்டோ சர்வீஸ் தான் மக்கள் மத்தியில் சேரும், மக்கள் அதுக்காக பணத்தை கொடுப்பாங்க.
இவ்வளோதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வக்கீல் இருக்காருன்னா, ஒரு கேஸ் எடுத்து வாதாடுறாருன்னா அந்த நபருக்கு சர்வீஸ் கொடுக்குறாரு. ஒரு டாக்டர்னா அவன் நோய்க்காக கன்சல்டேஷன் கொடுக்குறாரு. இப்படித்தான் இருக்கும் எல்லாமே. வேற உலகத்தில் வேற வழியே கிடையாது. அப்போ இந்த கம்பெனிகளில் நம்ம போய் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோம், இல்லை வேறு வேலையில் சேர்றோம் அப்படின்னா அந்த கம்பெனி நிரந்தரமாக இருக்கணும். திடீர்னு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா என்ன நடக்கும்? வருமானம் போயிடும், தத்தளிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் துறை அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னா கூட இல்லையே. இப்போ 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது, என்ன பண்ண போகிறாங்க? அப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கம்பெனி நிற்குமான்னு பார்த்தா, ஆரோக்கியத்துறையில் பார்மாசூட்டிக்கல் லைனே உங்களுக்கு தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்மாசூட்டிக்கல் லைன் ஓடும். ஆரோக்கியத்துறைகள் வந்து கட்டாயமாக மனித சமுதாயம் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி கம்பெனி ஓடிட்டு தான் இருக்கும், நல்ல கம்பெனிகள். அப்போ அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கணும், யூனிக்காக இருக்கா, மக்களுக்கு தேவையா இருக்கா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட் எடுத்துட்டு, ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு விற்கணும்னா 1008 கம்பெனிங்க இருக்கு. அதே மாதிரி சோப்பை வச்செல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு 1008 கம்பெனி சோப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஒரு யூனிக் ப்ராடக்ட் இருக்கணும், மக்களுக்கு தேவை இருக்கணும், அவங்களுடைய சேலஞ்சை மீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். மீ டூ ப்ராடக்டா, அது அதே மாதிரி தாங்க இது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இதுக்கு ஈக்குவலாக ஒன்றும் இருக்கக்கூடாது, போட்டியே இருக்கக்கூடாது. பிளான் எல்லா கம்பெனியும் வருமானத்தை கொடுப்பாங்க. அந்த பிளானில் அந்த கம்பெனி ரெகுலராக பணத்தை கொடுக்கக்கூடிய தாங்கும் திறன் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கொடுப்பாங்க, 5வது வருஷம் அந்த கம்பெனி லாபம் இருக்காது, ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் அதை விட்டு போயிடுவாங்க, உழைப்பெல்லாம் போயிடும். அப்போ தொடர்ந்து நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக பிளான் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் இருக்கணும். சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளை வழி நடத்தக்கூடிய, நம்ம உள்ளே வர்றோம், ஒரு வியாபாரத்துக்குள்ளே வர்றோம், நமக்கு சப்போர்ட் தேவை, நாலேஜ் தேவை, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய முறைகள் நமக்கு வேணும். ஏதோ ஒன்று சும்மா ஆட்களை உள்ளே கொண்டு வந்தா போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த வியாபாரம் பண்ணாலும் லாங் டைம் பண்ண முடியாது. இன்னைக்கு உலகமே வந்து சிஸ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. சிஸ்டம் இப்போ பாருங்க, நான் லேப்டாப்பில் பேசிகிட்டு இருக்கேன், இது ஒரு சிஸ்டம் தான். ஸோ இப்போ சூரியன் உதிக்குது, அது ஒரு சிஸ்டம் தான். ஸோ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து நமக்கு நடைமுறையில் நமக்கு எஜுகேட் பண்ணி நம்மளை கைப்பிடித்து அந்த வெற்றியினுடைய பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழிநடத்தல் கூடிய லீடர்ஷிப் இருக்கணும். கம்பெனியுடைய அதிகாரிகள் நம்ம கூட ஒத்துழைப்பு பண்ணணும். இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து டைமிங். ஸோ இந்த வியாபார வாய்ப்பு நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த காலத்துக்கு மட்டும் ஆகுமா, அடுத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு பீரியடில் நம்ம இந்த ஃபோன் பேசுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அதில் எல்லாரும் காசை போட்டு பேசியிருந்தாங்க. இப்போ எங்கேயாவது இருக்கா? கிடையாது. அதே மாதிரி நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே போயிடுச்சு. செல்போனு முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி வந்திருக்கு, எல்லாமே மாறிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை தாங்கக்கூடிய தொழிலில் நீங்கள் இல்லை என்றால் என்ன ஆகும் பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே டிசிஎஸ்ல இருக்க 12,000 பேர் வேலை போகுது அப்படின்னா நினச்சி பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்பயுமே அந்த துறையில் ஒரு ஜாம்பவானாக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு துறை நம்ம எடுத்தால் மட்டும்தான் உழைப்பு நல்லா இருக்கும். நம்ம உழைப்பை நம்ம ஜெனரேஷனுக்கு கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறாரு, அதுக்கப்புறம் அவருடைய வேலை போன அப்புறம் குடும்பத்துக்கு எதுவும் போறதில்ல. பட் நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணீங்கன்னா ஜெனரேஷனுக்கும் லெகசி இன்கம் போகக்கூடியதா இருக்கும். அப்போ இந்த டைமிங் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக இருக்கிறதா இருந்தால் மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும். ஏதோ ஒரு கம்பெனி புதுசாக வந்தாங்க, அதில் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அது எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புது கம்பெனி வரும் ஓடிடுவாங்க, இன்னொரு கம்பெனி வரும் ஓடிடுவாங்க. நடக்கவே நடக்காது. முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ஒரு பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது எப்படி நம்ம அந்த பேஸ்மெண்ட்டை அழகாக பண்ணுறோமோ அந்த மாதிரி நல்ல ஒரு கம்பெனியாக, நல்ல ஒரு ப்ராடக்டாக மக்களுக்கு, மக்கள் பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். மக்கள் வந்து முட்டாள் அல்ல. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியாக இருக்காங்க. ஒரு பொருளை அந்த அளவுக்கெல்லாம் போய் ப்ரொமோட் பண்ணிட முடியாது. எனக்காக வாங்குங்கெல்லாம் இப்போ வெள்ளம் வேலை கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் வாங்குவாங்க. அவங்க தேவை இருந்தால் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க. ஸோ டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனை வந்தாலும், கொரோனா வருதா வேற வருதா எது வந்தாலும் இந்த வியாபாரத்தில் நமக்கு இதே இருக்கக்கூடாது, தடங்களே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு இடத்துல வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது, பல இடங்களுக்கு அது பரவக்கூடியதாக இருக்கணும். பல இடங்கள்ல இருந்து நமக்கு வருமானம் குமியக்கூடியதாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். இதில் சொல்லக்கூடியது எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட நீங்கள் இங்கே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த வருமானம் வராது. யார் இதுக்குள்ளே இருக்காங்களோ, யார் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி, இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி, இந்த கம்பெனியை பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க சம்பாதிப்பாங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படி என்றால் இந்த ப்ரோக்ராமை முழுமையாக பாருங்கள். ஏன்னா
உங்களுக்கு வாய்ப்பு தேவை. இப்போ நமக்கு வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உங்க செலவுகளை கணக்கு போட்டு பாருங்க. அடுத்து இன்னும் 6 மாசம் கழிச்சு என்ன ஆக போகுது? அதுக்கு உங்களுக்கு ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணம் இருக்கா? பேங்க் பேலன்ஸ் ஒரு 6 மாசம் தாங்குற அளவுக்காவது இருக்கா? இல்லை எதிர்காலத்துல வேற ஏதாவது செலவுகள், ஒரு கல்யாணம், காட்சி, படிப்பு, எதுக்காவது மேக்கப் பண்ணக்கூடிய அளவு இருக்கா? திடீர்னு வேலை போயிட்டாலா, பிசினஸ் போயிட்டாலா, இன்னொரு வருமானம் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து டைம். நல்லா கணக்கு போட்டு பாருங்க. உங்களால் டெய்லி 2 மணி நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். யாரா இருந்தாலும் 2 மணி நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். அதுல ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துல ஒரு பார்ட் டைம் பிசினஸுக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய போக போக உங்களுக்கு தெரியும், அதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். அப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பேச போறோம். ரைட். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி ஃபோர் லைஃப்னு சொன்னோம். தி இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. தின்னு ஒரு வார்த்தை போட்டானே பெசல்னு அர்த்தம். இந்த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி, இந்த கம்பெனிக்கு தான் அந்த பேர். இப்போ எல்லாரும் அதில் இம்யூனிட்டி, இதில் இம்யூனிட்டி இருக்கு. அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. யாருக்கும் மக்களுக்கு வந்து அறிவே இல்லைன்னு நினைச்சு அவன் பேசிட்டு இருக்காங்க. இம்யூனிட்டிங்கிறது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அது மிகப்பெரிய விஞ்ஞானம். இம்யூனிட்டிக்கு டாக்டரே இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். டாக்டர்களே இம்யூனிட்டி இல்லை. இங்க கோயம்புத்தூர்ல நான் இருக்கிறேன், எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையாவது எனக்கு யாராவது ஒரு இம்யூனிட்டி டாக்டர் காட்டுங்க. கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு வித்தியாசமானது, அது வந்து அறிவுபூர்வமானது. அதை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் எங்களுடைய ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கு. ஸோ இது வந்து இம்யூன் சிஸ்டம் கம்பெனி ஃபோர் லைஃப். டிரான்ஸ்பார்சூட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய லீடர். பார்மாசூட்டிக்கல் ட்ரக் கம்பெனி, நியூட்ராசூட்டிக்கல் சத்து உணவு, டிரான்ஸ்பார்சூட்டிக்கல் அறிவு. அறிவு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துறை. என்ன அறிவு? இம்யூன் இன்டெலிஜென்ஸ், நோய் எதிர்ப்பு சக்திக்கு அறிவு கொடுக்கக்கூடியது. 27 வருஷமாக சக்சஸ்ஃபுல்லா 67 நாடுகளில் பிசினஸ் போயிட்டு பெருகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஃபோர் லைஃப் ரிசர்ச். இது வந்து கம்ப்ளீட்டா நேச்சுரல் ரிசர்ச் பேஸ்டு ப்ராடக்ட். இம்யூனிட்டிக்கான ஒரே ஒரு சப்ளிமெண்ட் ஃபோர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். உலகத்துல வேற எங்கேயும் இம்யூனிட்டிக்கு அறிவை கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் கிடையவே கிடையாது. ஜிங்கு, விட்டமின் சி, இதெல்லாம் இம்யூன் செல்களுக்கு உணவு, அவ்வளவுதான். அறிவு கிடையாது. அறிவு இல்லாத போது எதையுமே செய்ய முடியாது. நமக்கு அறிவில்லை என்றால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, உங்களுக்கு தெரியும். அதனால அறிவு தான் பிரதானமானது. அந்த அறிவை கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பற்றி பேச போகிறோம். அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனி ஃபோர் லைஃப் ரிசர்ச். இப்போ இதில் முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இம்யூனிட்டியை மாற்ற முடியும். இம்யூனிட்டி இப்போ எனக்கு வீக்காக இருக்கு, இம்யூனிட்டி இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு கொடுக்க முடியும். இதை வந்து இம்யூனிட்டி கடையில் போய் விலைக்கு வாக்க முடியாது. டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவுடைய ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொரோனா காலத்தில் இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் எத்தனையோ கஷ்டப்பட்டாங்க. அங்கேயும் இம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர் நடந்தது, அதை பற்றி நம்ம பேசுவோம். ரைட். இப்போ பாருங்க, இப்போ இந்த இம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் பேச போகிறேன். 1949 டாக்டர் செர்வுட் லாரன்ஸ், இம்யூனாலஜிஸ்ட், நியூயார்க் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலரு. இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டு, மிகப்பெரிய டிபி பேஷண்ட், வீக்காக இருக்காரு. அவருக்கு மாத்திரை மருந்து கொடுக்காம இன்னொருத்தர் வந்து ரத்தத்தை கொடுத்தாரு. ஒரே வாரத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆச்சரியம் இவருக்கு. ஒரு வாரத்துலலாம் டிபி குணமாகாது. அப்போ என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இந்த ரத்தம் கொடுத்த ஒருத்தருக்கு வந்து டிபி இருந்து சரியானவர் இயற்கையாக. அதனால அவர்கிட்ட இருந்து டிபி கிருமிகளை அழித்து இம்யூனிட்டி இவருக்கு போனது. இவர் ரெடி ஆயிட்டாருங்கிற அடிப்படையில் டாக்டர் செர்வுட் லாரன்ஸ் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர் வச்சார். டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், இம்யூன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர் வச்சார். இது வந்து ரத்தத்திலிருந்து மாற்றக்கூடியதுல சில ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால பல ரிசர்ச்சு, அதில் ரிசல்ட் வந்தாலும் கூட காஸ்ட்லியானது. அதுக்கப்புறம் பல ரிசர்ச் நடந்து 1974 சீம்பால், மனிதர்களுடைய சீம்பால் இருக்குல்ல, தாய்ப்பால், குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களே, அதில் அம்மாவோட இம்யூனிட்டி குழந்தைக்கு பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இது குழந்தைகளுக்கு ஓகே, நமக்கு பெரியவங்களுக்கு கிடைக்காது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஆராய்ச்சி நடந்ததில் அப்புறம் 2 சயின்டிஸ்ட்டு 1989 சீம்பால், பசுவோட சீம்பாலையும் முட்டையும் மஞ்சக்கருவிலையும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கு, அதை நம்ம கடனாக வாங்க முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நமக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு லைப்ரரியில் இந்த இதை பார்க்கும்போது ஆராய்ச்சியினுடைய பேப்பர்களை டேவிட் லிசாம்பி பார்க்குறாரு. அவர் வந்து 1998 அந்த பேட்டன் ரைட் வாங்கி ஃபோர் லைஃப் ரிசர்ச் கம்பெனியை ஆரம்பித்து அதுக்கு ஸ்பெஷலாக அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில் அதை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்டிஃபிக் கம்பெனியாக அதை உருவாக்கி 1998 டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற சப்ளிமெண்ட், துணை உணவு மக்களுக்கு வந்து சேர்ந்தது. இது 50 வருஷ ஆராய்ச்சியினுடைய பயனாக கிடைத்த ஒரு அனுபவம். எந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய லாங் ஹிஸ்ட்ரி கிடையாது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா,
பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட்டு சீம்பால் மூலக்கூறு. பக்க விளைவு இல்லாது இந்த அற்புதமான மூலக்கூறு கூட அடிஷனலாக அதுக்கப்புறம் கம்பெனி கூட ஹெர்பல்ஸ் மற்றதெல்லாம் கலந்து அதை ஒரு சினர்ஜிக்கலாக மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராடக்டாக உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டு நமக்கு இன்னைக்கு போர் லைஃப் ரிசர்ச் மூலமாக இந்தியாவில் கிடைச்சிட்டு இருக்கு. கடந்த 15 வருஷமாக இருக்கு. பல பேருக்கு தெரியாது. பல கோடி மக்களுக்கு 0.6%, 0.1% கூட தெரியாது. ஸோ இது இந்த பிரித்து எடுக்கக்கூடிய முறையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் கவனிங்க. பசுவோட சீம்பால் 2 நாள் பாலை எடுக்கிறாங்க. கோழியுடைய முட்டை இருக்கு இல்லையா, அந்த மஞ்சக்கரு, இதை வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில் காய்ச்சக்கூடாது. காய்ச்சினா போயிடும், அதில் உள்ள இம்யூனிட்டி போயிடும். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில் பிரித்து அதில் உள்ள அந்த அறிவு மூலக்கூறு மட்டும் எடுப்பாங்க. மற்ற விஷயங்கள் நமக்கு செட் ஆகாது. அறிவு மூலக்கூறு மட்டும் எடுத்து அதை கேப்சூல் ஃபார்மில் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதை எடுத்து நமக்கு கொடுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இம்யூனிட்டியோடைய ஒரு 4 வேலைகள் அதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். 4 வேலைகள். கிருமிகள் வந்தாலும் உள்ள கேன்சர் செல் வந்தாலும் அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை அழித்து ரெஸ்பாண்ட் பண்ணி அழித்த பின்னாடி அதை பற்றிய ரிமெம்பர் பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேலையை இம்யூனிட்டி செய்யும். அந்த பதிவுகளுக்கு பேர் இம்யூன் இன்டெலிஜென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பதிவானது தான் தாயோட சீம்பால் வழியாக இம்யூன் செல்களில் பதிவானது சீம்பால் வழியாக இந்த குழந்தைக்கு போகுது. கோசமாட்டுக்கு அப்படித்தான். பல கிருமிகளை அழித்த அனுபவம், பல பிரச்சனைகள் சந்தித்த அந்த ஆற்றல், அது வந்து சீம்பால் வழியாக குழந்தைக்கு போகுது. அப்போ அந்த ரிமெம்பர் மாலிகுல் உருவாகுது. அந்த மாலிகுல் உருவான உடனே இம்யூனிட்டியில் பதிவான உடனே மறுபடியும் அதே மாதிரி கிருமிகள் வந்தாலோ பிரச்சனை வந்தால் இம்யூனிட்டி உடனே வேலை செய்யும். முதல்ல 10 நாள் 15 நாள் கூட எடுக்கும். அடுத்து வந்து உடனே வேலை செய்யும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணுற வேலையை இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பண்ணி கொடுக்கும், சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரெகுலேட் ஆகாதனால தான் கொரோனா பீரியடில் அத்தனை பேர் இறந்தாங்க. இதை பற்றி ரகசியம் நம்ம இம்யூனிட்டி அந்த மீட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதோ பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா அந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள். இது பெரிய ரகசியம், ரைட்டுங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது 2 மணி நேரத்தில் நம்முடைய இம்யூனிட்டியில் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிளினிக்கல் ஸ்டடி இருக்குது. அதுக்கான ஒரு வீடியோ இது. இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து பார்த்துக்கலாம். 2 ஹவர்ஸில் நம்முடைய இம்யூன் செல்களை அறிவை, அதனுடைய செல்லுடைய ஆக்டிவிட்டியை அறிவை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. ஒரு பாட்டிலில் 60 கேப்சூல் இருக்கும். நம்ம டெய்லி 2 கேப்சூல் வந்தால் நம்ம இம்யூனிட்டி சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கிராஃபில் பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஒரு கோடு கிராஃபு, மேலே சிகப்பு கலர் கோடு. கவனிங்க, கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் கோடு கொரோனா காலங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 200 பேரில் 100 பேருக்கு இந்த கொலஸ்ட்ரம் பவுடர் கொடுத்தாங்க. 100 பேருக்கு அலோபதி மாத்திரை கொடுத்தாங்க. அந்த சிகப்பு கோடு அலோபதி மாத்திரை கொடுக்கப்பட்டவர்கள், ப்ளூ வந்து கொலஸ்ட்ரம் பவுடர் கொடுக்கப்பட்டவர்கள். 3 நாளில் குணமானாங்க. ஆனால் அங்கே 10 நாள் ஆயிருக்கு. 10 நாள் ஆனால் என்ன ஆயிருக்கும், அதுக்கப்புறம் ரிஸ்க் இருக்குது. ஆனால் 3 நாளில் குணமாயிருக்கு. இது பெரிய ஸ்டடி பேப்பர் எங்கிட்ட நான் இந்த பீரியடில் எடுத்தேன். அது பிடிஎஃப்ல அந்த எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்லைடு தான் நான் காட்டியிருக்கேன், இன்னும் பல ஸ்லைடு அதில் இருக்குது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட அற்புதமான ப்ராடக்ட் ரேஞ்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டிக்கு அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு. இந்த எல்லா ப்ராடக்ட்டு A to Z எல்லாத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ஹெர்பல், பைட்டோநியூட்ரியன் எல்லாமே இருக்கும். அதை ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க. ரைட், இப்போ நமக்கு தேவை பணம். இம்யூனிட்டி கிடைச்சிருச்சு, அற்புதமான ஆரோக்கியத்திற்கான இம்யூனிட்டி வந்துருச்சு. ப்ரிவென்ஷன் அஸ் வெல் அஸ் பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொடுக்கலாம், நோய் நிலையிலையும் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து 65 நாடுகளுக்கு மேலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உலக அளவில் கொண்டு போக போகிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்போ பவர் லைஃப் கொடுத்துருக்காங்க. இதில் 8 வகையில் நமக்கு வருமானம் வரும். அதை நம்ம குயிக்காக சொல்லுவேன், அப்சர்வ் பண்ணிகிட்டே வாங்க. 8 வகையில். ஃபஸ்ட்டு, ப்ராடக்ட் வாங்குறதுல ரிட்டைல் ப்ராஃபிட் 20%. அடுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கினா அடிஷ்னலாக ஒரு 20%. இன்னும் கொஞ்சம் கணக்கு ஒரு கம்பெனியை வச்சுருக்காங்க, ஒரு 10,000 ரூபா ப்ராடக்ட் அப்படின்னா 75% உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் வரும். ஜாயின் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராடக்ட் கொடுக்குறது, இப்படியெல்லாம் ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ரேபிட் ரிவார்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறீங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுலேருந்து 25% அடுத்த நாள் கமிஷன் வரும், ரேபிட் ரிவார்டு. அடுத்து அஞ்சாவது பில்டர் போனஸ். கமிஷன் டீமில் இருந்து கமிஷன் வரும், கூட அடிஷனலாக பில்டர் போனஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் கம்பெனி கொடுத்துருக்காங்க, இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஜெயிக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணுறவங்களுக்கு அடிஷனலாக மாதம் 16,000 ரூபா இன்கம் வரக்கூடியது, கமிஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் அதை கொடுக்கக்கூடியது. டோட்டலாக கமிஷன் பார்த்தா 64% பே அவுட் கொடுக்கக்கூடிய கம்பெனி 4 லைஃப்.
அடுத்து 7வது பாஸ்டாட் அப்படிங்கிறதுல வருஷத்துல 19 லட்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாஸ்டாட்ல கொடுத்துருக்காங்க. 8வது குளோபல் ரெவென்யூன்னு சொல்லக்கூடியதுல லாபத்துல பங்கு உங்களுடைய ஆர்கனைசேஷன் தவிர உலகளவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல உள்ள லாபத்தில் கூட பங்கு கொடுப்பாங்க. அது ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி லக்ஸுரி ட்ரிப், வெளிநாட்டு பயணங்கள், நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் இல்லை நீங்களும் உங்கள் டீமில் ஒருத்தர் தாராளமாக வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குது. கம்பெனி 14 டைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த 14 டைட்டிலில் பாருங்க, இந்த பணம் பக்கத்தில் போட்டிருப்பேன், ஆவரேஜ் தான். அது ஆவரேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் 1 கோடி வாங்கியிருப்பாரு, ஒருத்தர் 50 லட்சம் வாங்கியிருப்பாருன்னா ஆவரேஜ். அந்த டைட்டில் 14 டைட்டில் இருக்கு. அதில் ஒவ்வொரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல 13,000, 21,000, 40,000, 55,000, 93,000, 1,52,000, 2,10,000, 2,45,000, 4,15,000, 5,35,000, 10,75,000, 17,65,000, 70,15,000, 1,07,00,000, இந்த மாதிரி. இது கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக போட்டது. இதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நான் வந்து அந்த லோயர் லெவலில் கம்பெனியுடைய பிஸ்னஸ் ஹெட்டு கிளாஸ் எடுத்ததை வச்சு நான் எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆவரேஜ் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் பாருங்கள், 10 டிஜிட் சேலரி, 10 டிஜிட் இன்கம் வரைக்கும் நீங்கள் போக முடியும். அவ்வளோ வாய்ப்பு இருக்குது நமக்கு. 6 டிஜிட்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 9 லட்சம், 9,95,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கக்கூடியது 6. 7ங்கிறது 10 லட்சத்துக்கு மேலே போகக்கூடியது, இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வேகமாக சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இம்யூன் கேர் சப்ளிமெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு அதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். 2023 மார்க்கெட் சைஸு 25 to 26 பில்லியன் US டாலராக இருந்தது கொரோனா காலங்களில். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு கணக்கீடு என்ன சொல்லுது, போர்காஸ்ட் 2030-32 எல்லாம் US$ 50 பில்லியன் இருக்கும்னு சொல்லுது. 9% வளர்ச்சி இருக்கு. இப்போ எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, 4லைஃப்னுடைய டேர்ன் ஓவரை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா இம்யூனிட்டிங்கிறது 4லைஃப் ப்ராடக்ட் தான். அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, 341 மில்லியன் US டாலர் போயிருக்கு அப்படின்னா, இந்த கணக்கில் 50 பில்லியனில் பார்க்கும்போது 0.6% தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இம்யூனிட்டிங்கிறது எல்லாருக்கும் தேவை, மனித சமுதாயம் இருக்கிற வரைக்கும் தேவை. நாளைக்கு தேவையில்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு டாக்டர் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுத்து தான் ஆகணும். ஸோ கொரோனா மாதிரி இன்னொரு விஷயம் வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆக போகிறோம் தெரியாது. கையில் இம்யூனிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருந்தால் உறுதியாக சொல்ல முடியும், நம்ம தப்பிக்க முடியும். ஸோ யார் கையில் இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இப்பேற்பட்ட மார்க்கெட்டு ஏறக்குறைய 99.32% இன்னும் மார்க்கெட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு சார். நீங்கள் உள்ள வரக்கூடிய எல்லாருமே மில்லியனர், ரைட் சார். இதில் என்ன சார் செய்யணும்? ஓகே, ரைட், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. நீ என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ற வார்த்தை எனக்கு கேட்குது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சேல்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இம்யூனிட்டிக்காக 4லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வாங்கிக்கோங்க. அடுத்து நியூட்ரிஷன், சாப்பிடக்கூடிய உணவுல சத்து கிடையாது, அதுக்காக விட்டமின் மாத்திரை, 14 விட்டமின் 13 மினரல் இருக்கக்கூடிய மாத்திரை, இந்த 2 போதும் உங்களுக்கு. ஸோ 3,547 ரூபா உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வாங்குறீங்க, பயன்படுத்துறீங்க. ஒருவேளை முடியலையா, ஒரு ஆர்டர் எடுங்க, விட்டமின் மினரல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுங்க, கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இதில் இம்யூனிட்டி பேஸ்ட் இருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கலந்த இம்யூனிட்டி பேஸ்ட் வேற எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு வாயில் இருக்கக்கூடிய கிருமினால பல பேர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்கங்கிற ஸ்டடி இருக்கு. அந்த ஸ்டடியில் நம்ம உங்களுக்கு காட்ட முடியும். 10 பேஸ்ட் விற்றீங்கன்னா அதை 50 பாயிண்ட் வந்துருச்சு. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கமிஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. 3,547 ரூபாயில நீங்கள் எந்த ஆஃபீஸும் வாடகைக்கு பிடிக்கவே முடியாது. 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் நீங்கள் பிடிக்க முடியும் 3,500 ரூபாய்க்கு. அங்கே ஒரு வேலையும் பண்ண முடியாது, எந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. காந்திபுரத்தில் நீங்கள் ஒரு 10க்கு 10 ரூம், ஏன் 6க்கு 6 30,000 ரூபா கேட்குறாங்க. இன்னைக்கு செல்போன் கடை வந்ததுனால 6க்கு 6 ரூமுக்கு 30,000 ரூபா கேட்குறாங்க, அட்வான்ஸ் 5 லட்சம் கேட்குறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறது, அதில் போட்டி சமாளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அழகா நம்ம செல்போன் இருக்கா, லேப்டாப் இருக்கா, 1/4 மணி நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணோமா, நம்ம நண்பர்களுக்கு இதை சொல்கிறோமா, நல்ல பணம் சம்பாதிக்கிறோம், அதை தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறோம். லெகசி இன்கம் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பல கோடி மக்களுக்கு தெரியாது ஜி. ஏற்கனவே சொன்ன மாதிரி 99.4% மக்களுக்கு இன்னும் நம்ம ரீச் பண்ணலை. மார்க்கெட்டில் அவ்வளோ காலியாக கிடக்குதுங்கிறேன். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இதில் என்னன்னா, நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது.
கம்பெனியில் சப்போர்ட் பண்ணுறாங்க, மீட்டிங் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஈவினிங் கூட ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அந்த மாதிரி மீட்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்பெனி ஸ்டாஃப் உங்களுக்காக பல வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடியலையே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆர்டர் போடுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் லீடர் சொல்லி கொடுப்போம். ரொம்ப இன்னைக்கெல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து இதில் லக்ஸுரி ட்ரிப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? லக்ஸுரி ட்ரிப்பு, கிரேட் எஸ்கேப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா யுஎஸ் கன்வென்ஷன் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நானே போயிருக்கேன், யுஎஸ் கன்வென்ஷன் போயிருக்கேன். கம்பெனி செலவில் பிலடெல்பியா போயிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஒரு சின்னதாக காட்டுறேன். கிரேட் எஸ்கேப் ட்ரிப். We're here on the Spectrum of the Seas on Royal Caribbean. This is one of the most luxurious ships that Royal Caribbean has to offer, and For Life is a part of it. There's so much to do here, and I can't wait to see you guys on the next Great Escape. பாருங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யாரெல்லாம் சிறப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ரெகுலராக வெளிநாட்டு பயணங்கள் போகலாம். ஒரு டைட்டில் பிரசிடென்ஷியல் அச்சீவ் பண்ண உடனே நீங்கள் வெளிநாட்டு பயணத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது சும்மா ஒரு கம்மியான பிஸ்னஸ் இதுதான் பண்ண முடியும் எல்லாராலையும். இங்கே படத்தில் ஒரு 2 பேர் நான் சும்மா உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய 4 பேரில் கொஞ்சம் அந்த ரைட் சைடில் மொட்டத்தொலையோடு இருக்கிறவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு, நைட் வாட்ச்மேனாக இருந்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் பிளாட்டினம் அப்படிங்கிற ஹையஸ்ட் டைட்டில் இருக்கார். எல்லா ஃபாரின் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ரைட் சைடில் இந்த கையை தூக்கிட்டு இருக்கிறவர் இந்த வியாபார வாய்ப்பு எடுக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தவர். அப்போது கடன் வாங்கி அவர் ஒரு ட்ரக் இருந்ததை விற்று அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணார். இன்னைக்கு For Life நம்பர் 1 ஏனர். நமக்கு இந்த வாய்ப்பு, நமக்கு இதே மாதிரி வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. நம்ம அதே வாய்ப்பு தான் எடுத்து பண்ண போகிறோம். இந்தியாவினுடைய மக்கள் தொகை உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. 28 வயசு நம்மளுடைய இந்தியாவினுடைய இது 28 வயசு. இளமையான நாடு இந்தியா. எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா சிறப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா சோசியல் மீடியாவை நல்லா பயன்படுத்த தெரிந்தவர்கள். வெட்டியாக அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட சரியான முறையில் பயன்படுத்தினா எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் இந்தியாவை மட்டும் இல்லை பல நாடுகளுக்கு நம்ம வியாபாரத்தை வாய்ப்பை கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லா நாட்டிலையும் நம்ம மக்கள் இருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் உடனே எடுத்துட்டு இதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் எங்ககிட்ட இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். டெய்லி 8 to 9 மீட்டிங் நடத்துகிறோம். தாராளம் வரலாம். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை புதிய நபர்களுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும். இன்னும் ட்ரைனிங்ஸும் மற்ற எல்லா சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் தனியாக வரல, ஒரு பெரிய சப்போர்ட்டோடு வர்றீங்க. உங்களுடைய கனவுகளோடு வாங்க, மிகப்பெரிய வெற்றிகளை குமிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் இதே 3 மட்டும் செய்யுங்க. செல்ஃப் யூஸ்க்காக ப்ராடக்ட் வாங்குங்க. முடியலையா ஒரு ஆர்டர் எடுத்து ப்ராடக்டை சேல் பண்ணி உள்ளே வரலாம். அடுத்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த மீட்டிங்க்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒன்று இருக்குது பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். மீட்டிங் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே ஆள் பேசினா போதும். 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் ஒரே பேச்சு தான். அடுத்து இந்த மீட்டிங் நீங்கள் உள்ளே வர்றீங்க இல்லையா, உள்ளே வந்த அப்புறம் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. ஒன்று ப்ராடக்ட்டு இல்லைன்னா பிஸ்னஸ், ஏதோ ஒன்று நிச்சயமாக எடுத்துக்கோங்க. இதை விட அல்டிமேட் ப்ராடக்ட் உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்டிமேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இது வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டு india.forlife.com இந்தியாவுடைய வெப்சைட்டு. இந்த எல்லா நாட்டிலையும் உள்ள வெப்சைட்டுக்கு நீங்கள் forlife.com அதுக்குள்ளே போயிட்டு பார்க்க முடியும். இதில் இன்னும் மைசாப் அது இது எல்லாமே இருக்குது. அது உடனே உங்களால் டைம் கருதி பேச முடியலை. ஸோ ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு தான். உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும். ஐடி நம்பரை வச்சு உலக அளவில் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும். அடுத்து இதில் ஜாயின் பண்ணுறவங்க நம்ம 3547 ரூபா ஒரு கமிஷன் அடைகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க, கமிஷன் வரணும் 3547. பட் என்ன அப்படின்னா கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 100 LPயில் இந்த மாதம் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கார்டியோ கொடுக்குறாங்க. கார்டியோங்கிறது இதயத்தினுடைய அற்புத ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய இதய பாதுகாப்பு. அப்போ 4500 ரூபா மதிப்புள்ள 120 கேப்சூல் உள்ள கார்டியோ கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 7000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த 4500 ரூபா ப்ராடக்ட்டு, அதில் ஒரு 1500 ரூபா ரீட்டைல் ப்ராஃபிட்டு, ஒரு போனஸ் பாயிண்ட்டு, ஆக ஒரு 7000 ரூபா ப்ராடக்ட்டு ப்ராஃபிட்டு உங்களுக்கு வந்துடும். லாபத்தோடு தான் நீங்கள் சேர்றீங்க, எந்த செலவு இல்லாமல் சேர்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரோலிங் தான். ஸோ இவ்வளோ அற்புதமான வாய்ப்பில் புதுசாக இணைகிற விரும்புகிறவங்க இந்த மாதிரி உங்களை யார் அழைத்தார்களோ அவங்ககிட்ட கேளுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முறை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் 3547 அந்த மாதம் ப்ராடக்ட் வாங்கினாலே கம்பெனியுடைய எல்லா கமிஷனுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த இந்த பிஸ்னஸ் பிளான் ரைஸ் ஆஃப் கோல்டன் ஏரான்னு ஆரம்பித்தோம். நீங்கள் ஒரு பொற்காலத்தில் இருக்கீங்க.
பொற்காலத்தில் இருக்கிறீங்கன்னா அதுமான ஒரு வாய்ப்பை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது இதில் ஒரு வார்த்தை நான் போட்டிருக்கேன், த பெஸ்ட் டைம் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹெல்த் அண்ட் வெல்த் இஸ் எஸ்டர்டே. நேத்தே நீங்கள் கவனிச்சிருக்கணும், உங்கள் உடம்ப நீங்கள் நேத்தே கவனிச்சிருக்கணும். நேற்றை கோட்டை விட்டீங்க, அட்லீஸ்ட் இப்போ ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. த செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே. வில் யூ ஸ்டார்ட்? இப்போயாவது நீங்கள் ஆரோக்கியத்தையும் பொருளாதார உயரத்திற்கு முடிவு எடுக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த ப்ரோக்ராமை நிறைவு செய்து, ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு நான் கேட்குறேன். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.